தமிழ் மொழியை மிக மோசமா கேவலமா பேசியவர் பெரியார் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு சீமான் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆளே ஒரு 5-6 வருஷம் வந்து 10 வருஷம் வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஏன் சீமான பைத்தியக்காரன் நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு. நான் எங்க சொன்ன பைத்தியக்காரன்? எப்படி சொல்லுவார் அந்த ஆளு? ஒண்ணுமே இல்லாத அப்படியே அம்மா மகள் அக்கா தங்கச்சி இப்படி யார் கூட வேணாலும் தாம்பத்தியம் ரீதியா செக்ஷுவல் ரீதியா பெரியார் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆதாரம் கேட்க போய் ஆதாரத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறார்ல. இது சம்பந்தமா பெரியார் பேசுறது உண்மையா பொய்யா? இல்ல அந்த ஆளு தாங்க சொல்லணும், பேசணும் தாங்க சொல்லணும். எங்களுக்கு தெரிய எப்பவும் பேசல, இவர் தான் சொல்லணும். இல்லை இவங்க எஜமானர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அண்ணாமலை கொடுக்குறேன்னாரு. சீமாறுங்க அவரு. ஏன் ஒருமையில சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலயா? ஆமா, விளக்குமாறு சீமாறுங்கிற மாதிரி சீமாறு. ஏன் சீமான் இப்படி கலாய்க்கிறீங்க? ஏங்க சீமாறு தாங்க மரியாதை. சீமான்னா அவங்க வேணும் சொல்றேன்னு சொல்லுவீங்க. சீமான் அடிக்க போறீங்களா? நடக்கும், நடக்கலாம்னு சொன்னேன். இப்ப சீமானை மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்டுறதுக்கெல்லாம் அவர் தான் பெரிய வீரராட்சி. பிரபாகரன் கூட இருக்காருங்க. அவருக்கு என்னங்க பயம்? பிரபாகரன் மகன். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. வணக்கம் சார். வணக்கம். 60 ஆண்டுகளாகவே தமிழர்களை இழிவுபடுத்தியவர் பெரியார். இதற்காகவே பெரியார் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் வந்து என்னிடம் மண்டியிட்டு பொது மன்னிப்பு கேட்க வேணும் அப்படின்னு சீமான் வலியுறுத்தி இருக்காரு. சீமான் கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்க போறீங்களா? இன்னும் 60 ஆண்டுகளா என்ன பேசுனதா சொல்றாருன்னு சொல்லி தானே கேட்கணும். இந்த சமூகத்துக்கு தமிழர்களுக்கு ஒண்ணுமே பண்ணவே இல்லை. இல்ல எது காரணம் இருந்தால் மண்டிக்கிட்டு பண்ணலாம். ஆனா இந்த ஆள் வந்து மேடை ஏறி சட்டையை போட்டுக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு பேசுறதுக்கு காரணமான பெரியார்ன்றது அந்த மடை எனக்கு தெரியாது. தெரிஞ்சுதான் பேசியிருக்க மாட்டான். இந்த சட்டையும் போட்டுக்கிட்டு பேண்டையும் போட்டுக்கிட்டுன்னா எனக்கு புரியல. இல்ல தோட்டத்துல எங்கேயோ இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும், மரமேறிட்டு இருந்திருக்கணும். அவரு படிச்சுட்டுல இப்போ நகரத்துக்கு வந்திருக்காரு. இல்ல சீமான முதல் மேடை ஏற்றி விட்டது நீங்க தான். அப்ப உங்களுக்கு தெரியலையா? இப்ப சட்டை எதுக்கு தெரியுது? இவ்வளவு அயோக்கியனா இருப்பானா அப்ப தெரியாது எங்களுக்கு. இல்ல ஒருமையில சொல்றீங்க சீமான, அப்படி வேண்டாமே. பன்மையிலையா? இவ்வளவு சீமாறு இப்படி இருப்பாரு அப்படின்னு தெரியாது. சீமாறுன்னு தானே சொல்லணும். சீமான்னு சொன்னா கூட ஒருமை. ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது பெரியார் ஆதரவாளர்கள் தன்னை தாக்கி விடுவார்கள், அதனால அவருக்கு அனுதாப ஓட்டு வந்துவிடும், அப்படியான ஒரு முடிவுக்கு நாங்க போக மாட்டோம், ஒருவேளை தேர்தல் முடிந்தால் அது நடக்கும் அப்படிங்கிறீங்க. அப்ப சீமான் அடிக்க போறீங்களா? நடக்கும், நடக்கலாம்னு சொன்னேன். அப்ப சீமான மிரட்டி பாக்குறீங்களா? மிரட்டுறதுக்கெல்லாம் அவர் தான் பெரிய வீரராட்சி. பிரபாகரன் கூட இருக்காருங்க. அவருக்கு என்னங்க பயம்? பிரபாகரன் மகன், தம்பி, பிரபாகரனுடைய அடுத்த வாரிசு. அவருக்கு பயம் வருமா என்ன? அவரெல்லாம் பயப்பட மாட்டாருங்க. பீரங்கியெல்லாம் பார்த்தவர். அவர் விமானப்படை எரிகுண்டு தாக்குதெல்லாம் சமாளிக்கிறவர். அவர் எதுக்கு பயப்படுறாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தப்பு பண்றவங்களாம் பச்சை மட்டையால் அடிப்போம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலுக்கு நீங்க ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. பச்சை மட்டையால் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதிபருங்க அவரு. அடுத்த சிஎம். இப்ப கூட சொன்ன அடுத்த சிஎம் ஆனால்னு மென்டல் ஆயிட்டாருன்னு எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது இல்ல. திருப்பி பேசிக்கிட்டே இருக்காரு. சரி, அதிபர் சொல்லே நாங்க பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்றோம். ஒரு அதிபர் சொன்னா கேட்டாகணும். தப்பு செய்யறவன தண்டிக்கிறதுக்கு பச்சை மட்டைங்கிறாரு. பச்சை மட்டை தான். பச்சை மட்டை தானா? இல்ல அவர் சொல்றதுதான் நாங்க சொல்றோம்னு சொல்றேன் நான். அவர் வழியை பின்பற்றுகிறோம். இல்ல இந்த மாதிரி சில பேருக்கு அது புரியல. பச்சை மட்டை தான் அப்படின்னு முடிக்கிறீங்க. ஆமா, அது புரியல. சரியா அடிக்கணும்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ல மாட்டேன். அதை நான் சொல்லல, நான் நினைக்கல. சில பேருக்கு புரியாது இல்ல, அதனால வெளிப்படையா கேட்கிறேன். வெளிப்படையா ஒண்ணும் இல்லைங்க, அவ்வளவுதான். பச்சை மட்டையால சீமான் அடிக்க போறீங்களா? இல்லைன்னு சொல்றேன் நான். அடிக்கல. ஒருவேளை தேர்தல் முடிந்தால் அது நடக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன பொருள்? யாராவது அடிப்பாங்க. அப்ப நீ குளத்தூர் மணி அவர்கள் சீமான் அடிக்க மாட்டாரு? நான் அடிக்க மாட்டேன் நேரடியா போய். ஏன்? உங்க தம்பிங்கிற பாசம் தடுக்குதா? ஆமா, தடுக்குது. புரியலையே. ஏங்க, ஒரு மலம் இருந்தா அது மேல கல் எடுத்து வீசி பாப்பானா ஒருத்தன்? யார மலம் சொல்றீங்க? சீமாறுதான். சீமான் சீமாறுங்க அவரு. ஏன் ஒருமையில சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலயா? ஆமா, விளக்குமாறு சீமாறுங்கிற மாதிரி சீமாறு. ஏன் சீமான் இப்படி கலாய்க்கிறீங்க? ஏங்க சீமாறு தாங்க மரியாதை. சீமான்னா அவங்க வேணும் சொல்றேன்னு சொல்லுவீங்க. சீமாறுன்னா மரியாதையான சொல்லுது. சீமான் பேசும் பொழுது அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுல எழுச்சியை உண்டு பண்ணுது. அதுல இருந்து குறிப்பா ஒரு 3 டயலாக் மட்டும் நான் சொல்றேன். தம்பி, நான் குட்டி கதை சொல்ல வந்தவன்ல தம்பி, வரலாற்று கதையை சொல்ல வந்தவன் அப்படின்னு அவர் பேசுறாருல. இது கேட்கும் பொழுது இதுவரைக்கும் எப்ப வரலாறு சொல்லியிருக்காரு அவரு? சொன்னது இல்லையா? நான் கேள்விப்பட்டதே இல்லை. இருந்தா சொல்லுங்க. ஆனா சீமான் அவர்கள் பேசும்பொழுது கையில உள்ள நரம்பெல்லாம் பொட்டச்சிக்கிட்டு வர மாதிரில ஒரு இருக்கும். அப்படித்தானே இருக்கும். அது ஹிஸ்டீரியா பேஷண்ட்டுக்கு அப்படி வருங்க. நிறைய நீங்க பேய் வந்து ஆடினவங்களை பார்த்தது இல்லையா? சின்ன நீங்க பார்த்துருக்கோம், நாங்க பார்த்துருக்கோம்.
மென்டல்களை சில இதில் அப்படி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்க. இப்ப என்ன அதிக சீமான போதை அதிகமா இருந்தவனும் அப்படி பண்ணுவான். இந்த 3ல எதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொன்னீங்க? ஒண்ணு மெண்டல் இப்படி போதை. பேசும், போதை இப்படி பேசும். பேசும். ஆ. ஹிஸ்டீரியா பேஷன்ஸ் அப்படி இருப்பாங்க. இப்ப சீமான யாருன்னு சொல்ல வரீங்க? என்னன்னு சொல்ல வரீங்க? தெரியல. இதுல 3ல ஏதாவது ஒண்ணா இருக்கும், அப்படி வரும். எனக்கு சமயத்துல மென்டலா தெரியுது, ஹிஸ்டீரிக் பேஷண்டா தெரியுது. போதை அதிகன்றது எல்லாத்துக்கும் தெரியும். நான் வெடிஞ்ச பின்னால அப்படி பேசுறது இல்ல, மாலை நேரத்துல அப்படி பேசுறாரு. கேள்வியால என்னால கேட்க முடியாத சில விஷயங்களை பத்தி சீமான் பேசியிருந்தாரு. அம்மா, மகள், அக்கா, தங்கச்சி இப்படி யார் கூட வேணாலும் தாம்பத்தியம் ரீதியா, செக்ஷுவல் ரீதியா பெரியார் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆதாரம் கேட்க போய் ஆதாரத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு அவர் திருப்பி கேட்கிறார்ல. இது சம்பந்தமா பெரியார் பேசுனது உண்மையா பொய்யா? இல்ல, அந்த ஆளு தாங்க சொல்லணும், பேசணும் தாங்க சொல்லணும். எங்களுக்கு தெரிய எப்பவும் பேசல, இவர் தான் சொல்லணும். இல்லை இவங்க எஜமானர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, அண்ணாமலை கொடுக்குறேன்னாரு, அவர்கிட்ட போய் இன்னும் கேட்கல போட்டிருக்கு. பேரறிஞர் எச் ராஜா சொன்னார், அவர்கிட்டையும் எனக்கு போய் கேட்கல போட்டிருக்கு. இன்னும் சங்கராச்சாரி வெளியே பின்பா சங்கராச்சாரிட்ட போய் கேட்டால் கொடுப்பார். கீழே உட்காந்து அவர் காலை பிடிச்சிட்டு கேட்டால் ஒரு வேளை கொடுக்கலாம். அப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாரான்னு தெரியல. ஏன்னா தேர்தல் வேலையில் இருக்கனால போய் சங்கராச்சாரியை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். போய் பார்த்து வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் நான். ஆனா பெரியார் அப்படி எதுவுமே பேசல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இல்லையா? அப்படி பெரியாரு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஆனா வேற ஏதோ மேற்கோள் காட்டி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு என்னங்க இருக்கு? எவன் சொன்னானோ அவன் தான் ஆதாரம் கொடுக்கணும். எங்கேயாவது ஒருத்தன் வர்றான், நீ மடையன் அப்படின்னு சொல்றான், எதை வச்சுரா சொல்றேன்னா, நீ தான் இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணு அப்படின்னு கேட்டா நான் என்ன ப்ரூஃப் பண்றது அவங்ககிட்ட? அவன் தான் அதுக்கான விளக்கத்தை சொல்லணும். எவன் சொன்னானோ அவன் சொல்லணும். அவன் போய் மற்றவனை கேட்கறதே தப்பு. இல்லடா மடையா, நீ எதை பார்த்துடா சொன்ன? எதையாவது ஒன்று பார்த்துருப்பில்ல, எங்ககிட்ட இருக்குது, நீ எப்படி பார்த்த? பெரியார் பேசுனதெல்லாம் நீ பார்த்துருப்பில்ல, அது எங்க இருக்கு, அதை எடுத்துட்டு வா. இதுதான் நாங்கள் கேட்குறோம், வேற என்ன கேட்குறோம்? ஆனா பெரியார் பேசின ஆடியோ புத்தகம் எல்லாம் பொது உடைமை ஆக்கல, அதனால எங்களால ஆதாரம் கொடுக்க முடியல அப்படின்னு சீமான் சொல்றது கூட நியாயமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட தோணுது. ஏங்க அவன் எதை பார்த்துங்க சொன்னான், பேசியிருக்காருன்னு எதை வச்சு சொன்னான்? பைத்தியக்காரன் உளறணும்னு நீங்க சொல்லுங்க, ஒன்னு அப்படி சொல்லுங்க. அவன் பைத்தியக்காரங்க, என்ன வேணாலும் கத்துவான். சீமான பைத்தியக்காரன் நீங்க தான் சொல்றீங்க அப்படின்னு. நான் எங்க சொன்ன பைத்தியக்காரன்? எப்படி சொல்லுவார் இருந்தாலும்? ஒண்ணுமே இல்லாத அப்படியே புத்தகம் இல்ல, வெறியாத்திடலுக்குள்ள இருக்குது, மறைச்சி வச்சிருக்காங்க, பிடிச்சி வச்சிருக்காங்க, சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க. எதை பார்த்து அந்த ஆள் சொன்னா? ஏதாவது வச்சிருப்பான்ல, அதை கொடுக்க சொல்லுங்க. ஆதாரம் இல்லைங்கிறதுனால சீமான பைத்தியக்காரன் அப்படிங்கிறீங்களா? பைத்தியக்காரன் தான் ஒண்ணும் இல்லாத கூட இருக்கிற மாதிரி பேசுவான்னு சொல்றேன். பைத்தியக்காரன் தான் எதுவும் இல்லைன்னா கூட அதை அப்புறம் அங்க நிக்குது, ஆள் நிக்குது, இவன் நிக்குதுன்னு அவன் தான் சொல்லுவான். அந்த மாதிரி தான் புத்தகமும் அவன் கண்ணுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். தமிழ்நாட்டுல பெரியார் என்ன சீர்திருத்தம் செய்து விட்டார்? சீர்திருத்தத்துக்கு பெரியாருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சீமான் கேட்கிறார். அப்பா, இல்ல அவருடைய குற்றச்சாட்டிலிருந்து தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். கேள்வி கேட்கிற அறிவை கொடுத்திருக்காரு பெரியார் அவனுக்கு. இல்லைன்னா கல்வி நிலையங்களில் இடஒதுக்கீடு இல்லை, பெரியார் கொடுத்தனாலதான் கல்வி நிலையம் இடஒதுக்கீடு வந்தது, அதனாலதான் இவன் வந்தாலும் படிச்சுட்டு வந்தாரு அப்படின்னு நான் சொல்றேன். வேற எடுத்துக்காட்டே வேறையே வேண்டாம், அந்தாலே போதும். பெரியாருக்கு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லவே இல்ல, வாயில வரதெல்லாம் பேசுவாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இவர் எதுல பேசுறாரு? வாயிலையா இல்ல வேற எதுலயா பேசுறாரா? பெரியாரும் வாயில தான் பேசியிருப்பாரு. அதான் பதில். அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறதே முதல்ல தப்பு அப்படிங்கிறாரு. ஆமா, அவரு கோட் சூட் போட்டிருந்தாரு, இவர் சட்டை போட்டிருந்தாரு, ரெண்டும் வித்தியாசம் தான். என்ன காரணத்துக்காக சீமான் அப்படி சொல்றாரு நினைக்கிறீங்க? அவனை தாங்க கேட்கணும், பேசணும்னு கேட்காம எங்கிட்ட கேட்டு என்னையா வித்தியாசம்னு கேளுங்க, அதால சொல்லுவான். தமிழ் மொழியை மிக மோசமா கேவலமா பேசியவர் பெரியார் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியான ஒரு குற்றச்சாட்டு சீமான் வச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த ஆளே ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் பதில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ அவருக்கு போட்டு காட்டியிருங்க, சரியா போயிடும். ஆனா இது சம்பந்தமா பேச போனா கலைஞர் பேசாததா, அறிஞர் அண்ணா பெரியாரை பற்றி பேசாததா நான் பேசிட்டேன், அவங்கள பயங்கரமா திட்டிருக்காங்க பெரியார அப்படின்னு உதாரணம் சொல்றாரு. தெரியல, எங்களுக்கு மனம் நோகிறபடி அவன் திட்டல, ஒன்றும் எங்களுக்கு அப்படி எல்லாம் வரல. அப்ப ஏதோ ஓரளவுக்கு திட்டிருக்காங்க அறிஞர் அண்ணாவும். அரசியல் கட்சிகளுக்கு மோதல் இருக்கப்போ இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த மடைய மாதிரியா பேசியிருப்பாங்க அவங்க? அவ்வளவு மடையர்கள் இல்லை அவங்க எல்லாம். இப்போதான் அண்ணாவை பத்தி புகழ்ந்து பேசினாரு, அப்புறம் அப்படியே அவர் அப்படி பேசியிருப்பாரு. அதை மென்மையான கொள்கை ரீதியான விமர்சனங்கள் வச்சிருக்கலாம். அதுக்கும் இந்த ஆள் இப்படி பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா ரெண்டுக்கும்? மண்ணு அப்படின்னா பேசினாரு அண்ணா, அது அரசியல் ரீதியான கருத்து மோதல் அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, அரசியல் ரீதியா இப்ப இந்த ஆளும் வைக்கட்டும், கருத்து ரீதியான கொள்கை ரீதியான வைக்கிட்டு நாங்க பதில் சொல்லலாம். சும்மா போய் ஏதோ பேசிட்டு இருக்கான். பெரியாருக்கு 70 வயசு இருக்கும் பொழுது சொத்து வாரிசுக்காக தான் 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கல்யாணம் பண்ணாருங்கிற குற்றச்சாட்டை பொது வழியில சீமான் சொல்றாரு. இதுக்கு உங்களுடைய பதில்? இல்ல, இவருக்கு 60, அதுக்கு 35, 25 வயசுல வித்தியாசம் பண்ணிருக்காருல்ல, கல்யாணம் பண்ணிருக்காருல்ல. இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு பெரியாருக்கும் மணியம்மையாருக்குன்னு சொல்றேன். அப்படி நினைச்சிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன்.
அவங்க சொத்தெல்லாம் புடுங்குறதான் அவர் வந்து வாரிசு கல்யாணம் பண்ணிட்டாரா? சீமானை கேட்குறேன். சீமானா உரிமையில பேசுகிறம்பிங்க. ஏங்க அவருக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு பண்ணணும்னா அதுக்கு முந்தையே அவர் பண்ணியிருக்கலாம். அவர் மனைவி செத்து 15 வருஷம் 16 வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்ணுவார். உடனே கல்யாணம் பண்ணுவான். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444